முதல்ல வழி விட்டு பாருங்க. அவர் செய்யறாருன்றது ரெண்டாவது. செய்யலையா அடுத்த 5 வருஷம் வரப்போதில்ல, ஓடிட போறாரு மனுஷன். இதோதான் இருக்கு பணம் இருக்கு, மீதிக்கெல்லாம் வந்து பணம் போய் நிப்போன்றீங்களா நீங்க? நாங்க நிக்க மாட்டோமா? ஓட்டை மாத்தி போட போறோம், அடுத்த ஆட்சியை கொடுக்க போறோம், அவ்வளவுதான். அதை விட்டுட்டு வந்து சும்மா இது செஞ்சா நோட்டு அது செஞ்சா நோட்டு. அப்ப எங்க ஆள் வீட்டு வெளியே வரக்கூடாது, வீட்டை பூட்டிட்டு தான் வீட்டுக்குள்ள தான் உட்காந்து இருக்கணும். அவர் என்ன சொல்றாருன்னு காது கொடுத்து நீங்க கேளுங்க. அதுக்கு முன்னாடியே அந்த மனுஷனை போட்டு 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 அப்படியே டம்ப் பண்ணி ஒரு தேர்ட் பர்சன் எங்களுக்கே அவ்வளோ இருக்கும்போது அவர் மனசுல எவ்வளோ வலி இருக்கும். கரூர் சம்பவத்தில் அடிச்சிங்க, எல்லாத்துலேயும் அடிச்சிங்க. இது வரைக்கும் மனுஷன் பேசின வரைக்கும் மற்ற கட்சி யாரையாச்சும் ஒருத்தர் தப்பா அவர் பேசி நீங்க பார்த்துருக்கீங்க? ஆனால் எங்கால தான் முதற்கொண்டு எல்லாரும் போட்டு டார்கெட் பண்ணுறாங்க. அதோட ஒரு நாசுக்காக பேசணுன்ற ஒரு நாகரிக அரசியலே தெரியல. ஆனால் இது வரைக்கும் அவர் ஒரு மேடை ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காரு. எதனா ஒன்று வந்து மற்ற கட்சிக்காரங்களை பற்றியோ அசிங்கமாவோ தப்போ எதனா வார்த்தை விட்டு பார்த்துருக்காங்க யாருன்னா? மனசாட்சி இருக்கிறவங்க யோசிப்பாங்க. நான் என்னை பொறுத்த வரைக்கும் அதுதான். இப்போ சப்போஸ் அவர் வந்துட்டு சொன்ன வாக்குறுதிலாம் பண்ணிட்டாரு, ஓகே முடிஞ்சிச்சுன்னா அடுத்த வருஷம் நீங்கள் யாருக்கு போடுவீங்க? டிவிகேக்கு தானே போடுவீங்க. ஓட்டை மட்டும் நான் வாங்கிட்டேன், நான் 2000 தரேன்னு சொல்லிட்டு நீ என்ன எப்படி தானே 5 வருஷத்தில் அடுத்தது நான் உங்ககிட்ட ஓட்டு கேட்க வந்தேன்னா நீ என்ன கேள்வி கேட்க மாட்டேன். நீ என்ன சொன்ன வாக்குறுதியில்? எத்தனாவது வாக்குறுதியில் கொடுத்த? நீ எனக்கு காசு தரேன்னு சொல்லிட்டு நீ கொடுத்தியா, செஞ்சியா? அந்த மாதிரி தானே இப்போ பேசுகிறாங்க. ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ப்ளஸ் என்ன தெரியுமா பார்ப்பேன்? அவங்கெல்லாம் இலவசம் சொல்லி வந்து ஒரு குண்டூசி வச்சு குத்திட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா? அதுதான் இலவசம் சொல்லி சொன்னாங்க. ஆனால் நேற்று அவர் அறிக்கை விடும்போது இலவசன்ற வார்த்தையே விடலை. அவர் அந்த வார்த்தையே விடலை. அதை தான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்.